மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல கேட்டிருந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க? ஆல்சோ த ஹைகோர்ட் மேட் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் அகைன்ஸ்ட் டிவிகே அண்ட் விஜய் without hearing them. அவர் என்ன சொன்னார்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கேன் ஆத்தரைஸ் a ஸ்பெஷல் பெஞ்ச் டு ஹியர் த மேட்டர் பட் இட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் இன் திஸ் கேஸ். விஜய் அவர்கள் அங்கிருந்து அவுரா போல விஜய் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நீங்க அங்க இருக்க கூடாது, அங்க சிச்சுவேஷன் அக்ரவேட் ஆயிடும்னு. டு ஹேவ் an SIT with the officers only of the state we have a problem. டிவிகே இப்ப போட்டிருக்க கேஸ்ல எங்கேயுமே இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளோ பேருக்குன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் இருக்கும். அதை பத்தி இங்க சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வரப்போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டேட் கிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு வாய்ப்பு உண்டு. ரூமர்ஸை பார்த்து தயவு செஞ்சு கிளிக் பைட்ஸையும் ஃபிளாஷ் கார்ட்ஸையும் எங்கேயும் அனுப்பாதீங்க. தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏன் எஸ்ஓபிஸ் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது உச்ச நீதிமன்றத்துல டிவிகேவோட கேஸ் லிஸ்ட் ஆயிருந்தது. அதுக்கான வாதங்கள் நடந்தது. தமிழ்நாட்டு மக்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதே கொஸ்டினை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க டிவிகேவோட கேஸ்ல. இந்த கொஸ்டின்ஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்பியர் ஆன அட்வொகேட்ஸ் கிட்ட கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஆகப்பட்டது நீங்க பாத்தீங்கன்னா லைவ் லால என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, கரூர் ஸ்டாம்பேட் unable to understand how Madras High Court passed sit order. Supreme Court reserves order on pleas of TVK and others. அதுல முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுல பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்ச் ஆஃப் ரிட் பெட்டிஷன்ஸோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிவிகே உடைய சார்புல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கரூர் ஸ்டாம்பேட்ல விக்டிமான அவருடைய அப்பாவும் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் பெட்டிஷன். ஒன்னு டிவிகே போட்ட பெட்டிஷன், அந்த கூட்ட நெரிச்சல்ல இறந்த ஒரு குழந்தையுடைய அப்பா ஃபைல் பண்ண பெட்டிஷன். இது ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு முக்கியமா ஹியரிங்க்கு வந்தது. இந்த ஹியரிங் ஸ்டார்ட் ஆன உடனே வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தது. அப்போ வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்கும் பொழுது முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல கேட்டிருந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, அது பிரேயர்ல இருந்ததா? அந்த பிரேயர் PH தினேஷ் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல ரிட்டு போட்டிருந்தாரு. அந்த ரிட்டுல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, எஸ்ஓபிக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணோம், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணோம், ஹோம் செக்ரட்டரி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷன் தான் போட்டிருந்தார். அந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிரேயரை தாண்டி எதுக்காக மற்ற பிரேயர்ஸை சுமோட்டோவா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இதை லீகலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், எஸ்பெஷலா சட்டமானவர்கள், டிவிகேல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாம சட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிட் பெட்டிஷன்ல உங்களோட அஃபிடேவிட், அந்த கேஸ் என்ன, நீங்க அந்த அஃபிடேவிட் தாண்டி அந்த கேஸ் எதுக்காக போடுறீங்க, அதாவது PH தினேஷ் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல போட்ட அந்த ரிட் பெட்டிஷன் மேலதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போலீஸ் ஆபீசர் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க. அது மேலதான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு போயிருந்தாங்க டிவிகே. மற்றவங்க எல்லாருமே, விக்டிமானவங்க எல்லாருமே அவங்களும் சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறத சார்ந்து அவங்களும் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. மொத்தமா டிவிகே ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்தில் விக்டிமானவங்களும் சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அப்ப இன்னைக்கு வந்த கேஸ் என்னன்னா, இண்டிபெண்டன்ட் ப்ராப் சிபிஐ இதோட வேணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வாதங்களும் பிரதிவாதங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பிரேயர்ல இல்லாத பொழுது ஃபார்ம் பண்றதுக்கான ஆர்டர் போடும் பொழுது அதுல பிரேயர்ல இருக்கா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க.
ஸோ இதை சார்ந்து தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தது. அதுல முதல் கட்டமா ஒரு முக்கியமான கேள்வியும் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 2 பெஞ்ச் உண்டு, பிரின்சிபல் பெஞ்ச் உண்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை பெஞ்ச் உண்டு. அப்ப 2 பெஞ்ச் இருக்கும் பொழுது கரூர் ஆகப்பட்டது மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் மேட்டர் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல அதே மேட்டரை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பிரேயரை சார்ந்திருந்த ரிட் பெட்டிஷன். அந்த எஸ்ஓபி சார் இருக்கிற ரிட் பெட்டிஷனை எப்படி வந்து சிட் ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் திங், பல அட்வொகேட்ஸும் டிவிகே சார்ந்து ஆர்கியூ பண்ணாங்க. அதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா 2 கட்ட வாதங்கள். முதல்ல டிவிகே போட்ட கேஸ், அதாவது சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறத இந்த சிட் ஃபார்ம் பண்ணது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் வழியா ஃபார்ம் பண்ணது அன்கான்ஸ்டிடியூஷனல், அன்லாஃபுல் அப்படிங்கிற அந்த வாதத்து மேலதான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுல முதல்ல ஆர்கியூ பண்ண சீனியர் அட்வொகேட் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் submitted that, I quote the exact words, submitted that the writ petition before the High Court was filed only for a limited purpose, to frame SOP for political rallies. However, sit was constituted by the court on the first day itself. Also, the High Court made adverse remarks against TVK and Vijay without hearing them, the senior counsel submitted. இதுல முக்கியமா சீனியர் அட்வொகேட் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே அதுல பார்ட்டியே கிடையாது, அவங்க மேல வந்து அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வச்சாங்க. வச்சது மட்டும் இல்லாம அவங்க மேல வந்து ஆர்டர்ஸ், சிட் ஃபார்ம் பண்ற ஆர்டர்ஸை முதல் ஹியரிங்லயே போட்டது வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு சீனியர் அட்வொகேட் கோபால் சுப்பிரமணியம் அவர்கள். அது மட்டும் இல்லாம லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மகேஸ்வர் அவர்கள் என்ன கேட்டாருன்னா, whether the petition which was filed seeking an SOP for political rallies could have been registered as a writ petition criminal. writ petition CR-ஆல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கிறது கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல வருமா, ரிட் பெட்டிஷன் சிஆர்எல்ல வருமா, ஏன் அந்த பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன் சிஆர்எல்ல வந்தது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கொஸ்டினை கேட்டிருக்காரு. ஜென்ரலா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன், எஸ்பெஷலா எல்லா சட்ட மாணவர்களும் டிவிகே உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜென்ரலா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீங்க பெட்டிஷன் போடும்போது, ரிட் பெட்டிஷன் போடும்பொழுது, ரிட் பெட்டிஷன் கிரிமினல் சைட்ல போடணும்னா கிரிமினல் ஆஸ்பெக்ட் இருந்தா தான் போட முடியும். அப்போ PH தினேஷ் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, எஸ்ஓபி கொடுங்கன்னு. அந்த எஸ்ஓபியை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் வந்து தாக்கல் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் பாயிண்ட்னா, இந்த ரிட் பெட்டிஷன் கிரிமினல் ஆஸ்பெக்ட்ல எஸ்ஓபி வருமா அப்படிங்கிற கொஸ்டினை இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணிருக்காங்க பெஞ்ச். இதை தாண்டி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன ரைஸ் பண்ணாங்க பெஞ்ச்னா, இந்த கேஸ், அதாவது கரூர் ஆகப்பட்டது மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் வரணும். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல அதுவும் ரிட் பெட்டிஷன் கிரிமினல் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ அங்க மேட்டர் பெண்டிங் இருக்கும் பொழுது இங்க எடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கரூர் அப்படின்னாலே மதுரை கீழே தான் வருது. அப்ப மதுரை கீழே வந்தா மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னும் பொழுது இங்க ஏன் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்ண சீனியர் அட்வொகேட் CA சுந்தரம் அப்படிங்கிறவர், யார் வந்து டிவிகேக்கு அப்பியர் ஆனாரோ, அவர் என்ன சொன்னார்னா, சீஃப் ஜஸ்டிஸ் கேன் ஆத்தரைஸ் a ஸ்பெஷல் பெஞ்ச் டு ஹியர் த மேட்டர் பட் இட் ஹஸ் நாட் ஹேப்பன்ட் இன் திஸ் கேஸ். ஸோ ஸ்பெஷல் பெஞ்சும் இதுக்கு ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்ல ரைஸ் பண்ணாரு. இதை தாண்டி அவர் என்ன ரைஸ் பண்ணாருன்னா, ஹை கோர்ட் அப்சர்வேஷன் தட் டிவிகே அண்ட் விஜய் abandoned the place and they did not express remorse were wrong. Sundaram added that the police forced Vijay to leave the place, saying that his continued presence at the site would aggravate the situation. ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, கிளியரா என்ன சொல்றாரு சீனியர் அட்வொகேட்னா, விஜய் அவர்கள் அங்கிருந்து அவுரா போல, விஜய் அவர்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க நீங்க அங்க இருக்கக்கூடாது, அங்க சுச்சுவேஷன் அக்ரவேட் ஆயிடும்னு. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் போனாரு. போகும் பொழுதும் அவருக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட ப்ரொடெக்ஷனோட தான் ஏர்போர்ட்டுக்கும் போறாரு. அப்போ அவரா விருப்பப்பட்டு அங்க இருக்க வேணான்னு போல அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி வந்து கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸை பண்ண முடியுங்கிற வாதத்தையும்
எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வொகேட் CA சுந்தரம் அவர்கள். அது மட்டும் இல்லாம the route is determined by the police. The man Vijay was escorted out by the police. Subramaniam stated, he added that neither Vijay nor TVK were the party in the petition. These observations were politically damning to us. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டிவிகே பெட்டிஷன்ல ரெஸ்பாண்டா இல்லாத பொழுது இந்த அப்சர்வேஷன் அவங்க ஆப்சன்ஸ்ல வைக்கும் பொழுது அது பொலிட்டிக்கலாவும் டிவிகேக்கு அகைன்ஸ்டா போகுது அப்படிங்கிறதையும் முக்கியமான பாயிண்டா வச்சிருக்காரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, PH தினேஷ் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்ட பெட்டிஷன்ல எங்கேயுமே தமிழக வெற்றி கழகமோ விஜய் அவர்களோ ரெஸ்பாண்டே கிடையாது. ரெஸ்பாண்டா இல்லாத பொழுது அப்படி ஒரு அப்சர்வேஷன் வைக்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருக்க தருணத்துல தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ கிளியரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத சீனியர் அட்வொகேட் ரைஸ் பண்றாரு. அப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனையும் எடுத்து வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, to have an SIT with the officers only of the state, we have a problem. Let there be a fair investigation. We are wary of the state. All we want is an impartial investigation. Let a retired judge of the Supreme Court preside over it. We have no problem அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் சுந்தரம் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. இது ஏன் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும்னா, டிவிகே இப்ப போட்டிருக்க கேஸ்ல எங்கேயுமே இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல. ரெண்டாவது, எங்க மேல தப்பு இல்ல தப்பு இருக்கு அந்த வாதத்தை வைக்கல. இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணுங்கிறது தான் முதல் நாள்ல இருந்து டிவிகேவும் விஜய் அவர்களும் தொடர்ச்சியாக மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் இப்பயும் அதாவது சுப்ரீம் கோர்ட்லயும் தொடர்ச்சியாக அதுதான் ப்ளீயா வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஆக்டர் விஜய் அவர்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்ன நோக்கத்தோட இந்த ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாருன்னா, அவங்க சார்பில் வைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா வேணும், ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அப்ப இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருந்தாதான் மக்களுக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஏனால் அங்க போலீஸ் இருந்தாங்க, விஜய் அவர்களை கூட்டிட்டு வந்தாங்க, எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. விஜய் அவர்களும் அங்க இருக்கணும் தான் நினைச்சாரு, அங்க இருக்கிற மக்களை போய் சந்திக்கணும் தான் நினைச்சாரு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசன்டட் பை த போலீஸ் அங்க இருக்க வேணாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்ததுனாலதான் விஜய் அவர்கள் மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்துடுறாரு. காரணம் என்னன்னா, ஃபர்தரா அங்க அக்ரிவேட் ஆகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலா நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, விஜய் கிளம்பி போயிட்டாரு, அவர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவர் தரப்புல ஆர்கியூ பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் அவர்கள் அவரா போல, விஜய் அவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க ஃபர்தரா சிச்சுவேஷன் அக்ரவேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் அவர்களை மெட்ராஸ் காமிச்சிட்டாங்க எஸ்கார்ட் பண்ணி அப்படிங்கிறத இன்னைக்கு அபிஷியலா சுப்ரீம் கோர்ட்ல வாதங்களா விஜய் அவர்களோட தரப்புல வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வாதத்தை எடுத்து வச்ச உடனே உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் டிஎம்கே அவர்களுடைய கட்சியுடைய அட்வொகேட் வில்சன் அவர்கள் பேசும் பொழுது பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வாதங்களும் பிரதிவாதங்களும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் எங்கேயுமே இன்வெஸ்டிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லல. விஜய் அவர்கள் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவரா கிளம்பல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணி விஜய் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. விஜயும் கிளம்பி மெட்ராஸ் வந்துடுறாரு. சப்சிக்வெண்டா விஜய் அவர்கள் இது வரைக்கும் சைலண்டா இருக்கிறது காரணம், மேட்டர் கோர்ட்ல இருக்கும் பொழுதும் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் பொழுதும் அதை டீரெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சைலண்டா இருந்துட்டு இருக்காரு. ஆஸ் அகெயின்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க இஷ்யூ நடந்த உடனேயே பிரஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி LCD டிவி போட்டு இது இங்க நடந்தது, இது அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டினதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்வெஸ்டிகேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணி, எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்காம சைலண்டா ஜஸ்ட் ஒரு ஆறுதல் வீடியோ சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துக்கு கூட போகாம அவங்க கிட்ட வீடியோ கால் பேசி சமாதானம் தெரிவிச்சு அவளோட தொடர்புல இருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆஸ் அகெயின்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனே சிட்டு ஃபார்ம் பண்ணி இருக்கும் பொழுது, ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி as a பொலிட்டீஷியன் அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி வீடியோ போட்டு அதுலயும் விஜய் அவர்களுடைய படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும்.
இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கணும், மக்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறது தான் டிவிகேக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம். அப்படி இருக்கிறத கிளியரா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வாதங்கள் வழியா எடுத்து வச்சிருக்காங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் யாரெல்லாம் வந்து டிவிகே ரெப்ரசென்ட் பண்ணாங்களோ. அப்பதான் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வருது பெஞ்ச்ல இருந்து. I quote the exact words of the bench டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து. We are unable to understand how the order was passed அப்படின்னு சொல்லி பெஞ்ச் சொல்லியிருக்காங்க. அப்போ சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி யார் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாரோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணாரு. ரெப்ரசென்ட் பண்ணும்போது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, we are unable to understand how this order was passed அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஆர்டர் மேல அப்பீல் போயிருக்காங்களோ சுப்ரீம் கோர்ட், இந்த ஆர்டர் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல வந்த ஆர்டர் மேல தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆர்டர்ல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, சிட் ஃபார்ம் பண்ணோம், டிவிகே விஜய் அவர்களுக்கு நிறைய கொடுத்த அட்வைசஸ், அது மட்டும் இல்லாம டிவிகே விஜய் அவர்கள் வந்து தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு வந்த பல அப்சர்வேஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போகும் பொழுது சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன கேட்கிறாங்கன்னா, எப்படி இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத அப்பீல்ல இந்த மேட்டர் வந்து வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது பெஞ்ச் என்ன அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட், how the single bench in Chennai bench proceeded with the matter when the division bench in Madurai was considering the same matter. In my experience of 15 years as a judge, this was the observation of the Supreme Court today. In my experience of 15 years as a judge, a single bench holds back if the division bench has taken cognizance. இதுல முக்கியமான சட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்குன்னா, மதுரையில டிவிஷனல் பெஞ்ச் வந்து சிபிஐ ப்ராப் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்க தருணத்துல சிங்கிள் பெஞ்ச் எப்படி வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியும்? அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் கீழே தான் கரூர் வருது. அப்போ கரூர் வந்து எங்க வருதுன்னா மதுரை பெஞ்ச்ல வரதுனால அங்க வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு டிவிஷனல் பெஞ்ச்ல. அப்படி இருக்கும் பொழுது சிங்கிள் பெஞ்ச் எப்படி ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷனாவே கொடுத்திருக்காங்க. வாதங்கள் பிரதிவாதங்கள் நடக்கும் பொழுது அதுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, சீனியர் அட்வொகேட் முகுல் ரோத்தகி அவர்கள் இதை பத்தி ஆர்கியூ பண்ணும்போது, sit was composed by the court itself and the state did not give any names. He asserted that the officers are known for their integrity and independence. There was no reason to doubt their independence அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறார். அப்படி பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் எப்படி வந்து சிட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி வைக்கும் பொழுது, சிட் ஃபார்ம் பண்ணாங்க உண்மைதான். அந்த சிட் ஃபார்ம் பண்ணும்போது ஹைலி இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய போலீஸ் அபிஷியல்ஸ் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை முகுல் ரோத்தகி எடுத்து வச்சிருந்தார். எது எப்படியா இருந்தாலும் சட்ட மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச், மதுரை பெஞ்ச், மதுரை பெஞ்ச்ல டிவிஷனல் பெஞ்ச் இருக்கும் பொழுது சிங்கிள் பெஞ்ச் காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியர் அப்சர்வேஷனாவே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அப்போ அந்த ஆர்டர் வந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற பல வாதங்களோட தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தொடர்ந்து லஞ்சுக்கு அப்புறமும் நடந்தது. அதுக்கப்புறம் அட்வொகேட் வில்சன் அவர்கள், அதாவது டிஎம்கே உடைய உறுப்பினர் சீனியர் அட்வொகேட், அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, அவரும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக அப்பியரா இருந்தாரு. கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துரைச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட் ஆகப்பட்டது ஆக்டர் வந்து 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா அவர் வந்தது என்னமோ 7 மணிக்கு. அதனால பீப்புளுக்கு வந்து சஃபர் ஆனாங்க, அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து ஆக்டர் வந்து 7 மணிக்கு லேட்டா வந்தாருங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்து வைக்கும் பொழுது பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன முக்கியமா சொன்னாங்கன்னா, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் கிளியர் அப்சர்வேஷன் என்ன கொடுத்திருந்தாருன்னா, however said that the bench was only on the question of investigation. இங்க நாங்க வந்து விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரா லேட்டா வரலையா அப்படிங்கிற பாயிண்டர் கேட்க விரும்பல. காரணம் என்னன்னா, அவருக்கு கொடுத்திருந்த டைம், நம்ம இது முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் எங்கேயுமே லேட்டா வரல. காரணம் என்னன்னா, அவர் கொடுத்திருந்த டைம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அவரு மாநாடு நடத்தல, அவர் வந்தது ரோட் ஷோல வராரு, ரோட்ல வண்டி நிறுத்திட்டு தான் இறங்கி பேசுறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு கொடுத்திருந்த ரேஞ்சிலையும் அவருக்கு கொடுத்திருந்த டைம்லையும் அவர் வந்தாரு, அவர் வந்து பேசியிருந்தாரு. அப்படி பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்றது தவறுன்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு இருந்தோம். அதை வாதமா வைக்கும் பொழுது இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வாதத்தை ஏத்துக்காம நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் மேட்டர்ல தான் இருக்கும், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் இருக்கும்.
அதை பத்தி இங்க சொல்லாதீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கிளியரா இப்போ வந்து அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிகேவோட ப்ளீ வந்து 2 அதர் ரிட் பெட்டிஷன் 2 அதர் ரிட் பெட்டிஷன்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. மதுரை பெஞ்ச் ரெஃப்யூசல் டு ஹேண்ட் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன் டு தி சிபிஐ. ஸோ மதுரை பெஞ்ச் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு போட்ட ஆர்டர் மேல வந்த 2 பெட்டிஷன் இருந்தது. அந்த 2 பெட்டிஷன் ஆர்கியூ பண்ணது சீனியர் அட்வொகேட் தம்மம் சேஷாத்ரி நாயுடு. அவர் என்ன சொல்றாருன்னா, பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருடைய பெட்டிஷன் அது. அவர் வந்து விக்டிம், இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல வந்து அவருடைய குழந்தை இறந்து போயிடுறாங்க. அவங்க விக்டிமுடைய அப்பா, தந்தை, அவருடைய பையன் வந்து இறந்து போயிருக்காரு, 10 வயசு. அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் had held a press conference exaggerating themselves and சொல்லும் பொழுது அவருடைய குழந்தை வந்து இறந்துருச்சு, இந்த மாதிரி வந்து இந்த கரூர் ஸ்டாம்பில் இறந்துருச்சு, இந்த பெட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸும் வந்து அடிக்வேட் கேர் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ளீயை வச்சிருந்தாரு அஃபிடேவிட்ல. அதுக்கு வந்து எதிர்வாதங்கள் வச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புல எதிர்வாதம் வச்ச அபிஷேக் மனு சிங்வி அவர்கள், there was no justification for a CBI investigation. So CBI investigation இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் சொல்றாரு. In the absence of findings regarding grave lapses by the state police, CBI investigation cannot be ordered in a casual manner. Singhvi submitted citing certain precedents. Singhvi also stated that the Pannirselvam was not a petitioner before the High Court. In response, Senior Advocate Dammam Seshadri Naidu said that his client was grieving his son's death and was not in a position to file a petition immediately. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவரு குழந்தையுடைய அப்பா, இறந்த குழந்தையோட அப்பா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷனரே கிடையாது, அவரால் வந்து சுப்ரீம் கோர்ட் இதை கேட்க முடியாது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ அந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருடைய அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் தம்மம் சேஷாத்ரி நாயுடு அவர்கள் கிளியரா என்ன சொல்றாருன்னா, எனக்கு அன்னைக்கு வந்து குழந்தை இறந்துருச்சு, என்னால வந்து பெட்டிஷன் போட முடியல, அதுக்குள்ள மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிசைட் பண்ணிட்டாங்க, அதனால நான் வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த பெட்டிஷன்ல நான் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கேன், என்னோட வாதங்களை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வாதம் வைக்கிறாரு. ஸ்டேட்டோட நெக்லிஜென்ஸ் பத்தியும் அதுல முக்கியமா அஃபிடேவிட்ல அவர் குறிப்பிட்டதை பத்தி ஹைலைட்டும் பண்ணியிருக்காரு சீனியர் அட்வொகேட் தம்மம் சேஷாத்ரி நாயுடு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர்கள் அப்பியர் இருந்தாரு. ராகவாச்சாரி அவர்கள் மிக சிறந்த வாதங்களை சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருந்தார். முக்கியமா திரு ராகவாச்சாரி அவர்கள், சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் டிவிகே தரப்புல, அதாவது விக்டிம் தரப்புல ஆர்கியூ பண்ணாரு ராகவாச்சாரி அவர்கள். முக்கியமா என்ன பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணாருன்னா, டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணாரு, யாருமே ரைஸ் பண்ணாத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் எல்லா சட்ட மாணவர்களும், சட்டத்துறையில் இருக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாம டிவிகே உறுப்பினர்களும், யாரெல்லாம் சட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும்போது the bench also heard senior advocate Raghavachari, who was also seeking a CBI prop. So senior advocate Raghavachari அவர்களும் சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறது தான் சீக் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈவன் பிஃபோர் மீட்டிங் டுக் பிளேஸ், மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கே மெம்பர்ஸ், ஒரு சில டிஎம்கே மெம்பர்ஸ் 3 மணி வாக்குல, அதாவது விஜய் வரத்துக்கு முன்னாடியே, டிவிகே உடைய தலைவர் விஜய் வரத்துக்கு முன்னாடியே 3 மணிக்கே இங்க ஒரு டிராஜடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது சொன்னதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வச்சிருக்காரு. இது முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம he also alleged that the stampede was not spontaneous. உடனே நடக்கல அந்த stampede, as the police allowed a miscreant to throw a shoe in the crowd which led to police lathi charge. ஸோ யாரோ வந்து ஷூ எடுத்து போட்டாங்க, அந்த ஷூ ஆகப்பட்டது ஆக்டர் விஜய் மேல போனதை நம்மளே பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் லத்தி சார்ஜ் நடந்தது. அப்போ இது வந்து ஸ்பான்டேனியஸா நடந்த ஸ்டாம்பீட் கிடையாது, விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த ஸ்டாம்பீட் கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தா விஜய் அவர்களை ஏன் அலோவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வச்சிருக்கார். He also questioned how the postmortem of all the victims was completed in one night. ஒரு முக்கியமான கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கார் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள். போஸ்ட்மார்ட்டம் ஒரே நாள்ல எப்படி நடந்தது இவ்வளோ பேருக்குன்றதையும் சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதுவும் ஒரே நைட்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிற பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எடுத்து வச்சிருக்காரு சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள். அது மட்டும் இல்லாம ஃபர்தர் அவர் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் ஆட் அப் பண்ணாரு. என்ன ஆட் அப் பண்ணாருன்னா, he added that when another political party AADMK had sought permission for rally in the same spot,
அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்ட பொழுது கவர்மெண்ட் கொடுக்கல. ஆனால் ஏன் டிவி கேக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. சேயிங் தட் இட் வாஸ் அ நேரோ ஏரியா. ஹவவர் அத்தாரிட்டிஸ் கிராண்டட் பர்மிஷன் டு விஜய்ஸ் ராலி அப்படிங்கிற அந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காரு. திருப்பியும் வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா, லார்ட்ஷிப்ஸ் என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண விதத்தை சேயிங் தட் SIT probe was ordered in the plea seeking SOP. I am unable to understand. I quote the exact words of the bench. Exact words of the bench as it is reported in the transcript. I am unable to understand. Chennai court, they are not looking at the prayer which is given. Something has to be done about proprietary. Here is this case. The prayer is different and the court considers different prayers. அப்படின்னு சொல்லி பெஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பெஞ்ச் ரைஸ் பண்ணது. சுப்ரீம் கோர்ட் என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா, why state granted permission. திருப்பி சொல்றேன் என்ன கேட்டிருக்காங்கன்னு. why state granted permission. இதுதான் பல வீடியோஸ்ல நம்ம கேட்டிருந்தோம். அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வரப்போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டேட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு. டெஃபினட்டா இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு உண்டு. ஸ்டேட்டுக்கு கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 4th March 2025 அந்த கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்டேட் பண்ணி அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷுட் ஹவ் அப்ரூவ்ட். அப்படி இருக்கும் பொழுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், சுப்ரீம் கோர்ட் நம்ம கேட்டதை இன்னைக்கு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, why state granted permission in the first place அப்படிங்கிறத கேட்டு ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறம் how postmortems were conducted question mark. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனாக வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த ஹியரிங் நடந்துட்டு இருக்கும்போது டிஎம்கே உடைய அட்வொகேட் பி வில்சன் அவர்கள், அதாவது சீனியர் அட்வொகேட் who is also appearing for the state of Tamil Nadu regarding the manner in which the state granted permission. During the hearing senior advocate வந்து எப்படி இந்த பர்மிஷன்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது, இதை போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஸ்டேட் வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா டிவிக்கு முன்கூட்டியே அட்வான்ஸ்டா கரூர் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டு எங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, எங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும்தான் போடுறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் ஆகப்பட்டது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்ளிகபிளா இல்லை எங்களுக்கு மட்டும்னா இந்த கண்டிஷன்ஸ் எடுத்துருங்கன்னு சொல்லும்பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே கைட்லைன்ஸ் வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும், அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கைட்லைன்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹியரிங் ரெண்டாவது வாட்டி கரூர் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வருது. கரூர் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வரும்பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாருன்னா, இது எஸ்பிக்கு வந்து டெலிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் வேணும். ரெண்டாவது, எந்த சட்டத்தின் கீழே அந்த தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் கீழே எதில் வாங்குறது பணம், அதுக்கான லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுடைய பழைய வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கைட்லைன்ஸை கொண்டு வரணும், கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி எஸ்ஓபிஸ் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே கேள்வியை இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, why was permission granted? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நீங்கள் இருக்கிறதுனால தான் கண்டிஷன் போடுறீங்க, அப்போ ஏன் பர்மிஷன் கிராண்ட் பண்ணீங்க, அதுவும் குறுகிய இடத்துல அப்படிங்கிறத ரைஸ் பண்ணியிருக்காங்க. why was permission granted when there was an order to not give permission until SOP is finalized? மெட்ராஸ் ஹைகோர்ட் SOP ஃபைனலைஸ் பண்ணுங்க, டிஜிபி வந்து ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டீஸை கொடுத்து அக்டோபர் 16 தள்ளி வச்சிருந்தாங்க ஹியரிங்க. அப்போ 16th அக்டோபர் வரக்கூடிய ஹியரிங்ல எஸ்ஓபிஸ் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆர்டரை ஏன் எஸ்ஓபிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, நீங்க பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கணும் இல்லையா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை ரைஸ் பண்றாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால தான் விஜய் எங்க போறாரு, அப்ப ஸ்டாம்பீடை வந்து பாத்துக்கிறதுக்கு ஆல்ரெடி போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்கும் பொழுது ஸ்டாம்பீடுக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி பொறுப்பாவாருங்கிற அந்த கேள்வியும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெஞ்சோட அப்சர்வேஷன், why was permission granted when there was an order to not give permission until SOP is finalized? Justice Maheshwari asked. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஸ்டின்ஸும் அப்சர்வேஷன்ஸும் ரைஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. You conducted postmortem in 4 hours at midnight.
4 ஹவர்ல ஏன் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணீங்க மிட் நைட்ல அப்படிங்கிற கொஸ்டினும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்மளுடைய சென்னையை சார்ந்து இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் இந்த அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. யூ கண்டக்டட் போஸ்ட்மார்ட்டம் இன் 4 hours at midnight. பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் ஃபர்தர் என்ன கேட்டாங்கன்னா, how many postmortem tables are there? 2 அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு சீனியர் அட்வொகேட் டிஎம்கே அட்வொகேட் வில்சன் செட், since people were pleading for bodies to be given, collector permitted conducting autopsies at night and doctors from nearby districts were called அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான கேள்வியும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பல இடங்கள்ல பிரச்சனை நடக்கும், இந்த மாதிரி வந்து சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது உடனே போஸ்ட்மார்ட்டம்ல பாடி கொடுத்துட்றாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா சொந்தக்காரங்க உடனே பாடியை கேட்பாங்க, ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸ்ல மட்டும் ஸ்டாம்பிங் நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து 4 மணி நேரத்தில் பண்ணீங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, he undertook to file an affidavit answering the queries made by the bench. He also refuted the allegation that a shoe was thrown into the crowd deliberately to create ruckus அப்படிங்கிறத டினை பண்ணியிருக்காரு. இதுக்கு அஃபிடேவிடும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியரிங் முடிஞ்ச உடனே பெஞ்ச் ரிசர்வ் த ஆர்டர். இப்போ நிறைய டிவிகே நண்பர்களும் பல பேர் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சட்ட மாணவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா, ஆர்டர்ஸ் ரிசர்வ்னா என்ன அப்படின்னா, ஆர்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஆர்டர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, எந்த நேரத்தில் வேணாலும் ஆர்டர்ஸ் வரலாம், இந்த ஆர்டர்ஸ் எதை சார்ந்து வரலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் டிவிகேவோட கேஸில் வச்சிருக்காங்க. அதில் அப்பியர் ஆன சீனியர் அட்வொகேட்ஸ், விக்டிம் சைடில் அப்பியர் ஆன சீனியர் அட்வொகேட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் சைடில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் அப்பியர் ஆன சீனியர் அட்வொகேட்ஸ், அவங்கள வாதங்கள் பிரதிவாதங்கள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி வைக்கும்போது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன ஆர்டர்ஸ் வரக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா அல்டிமேட்டா சுப்ரீம் கோர்ட் தான் பவர் டு பாஸ் எனி ஆர்டர். We are no one to comment about it. பட் பிரேயர் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது பிரேயர் ஆகப்பட்டது இண்டிபெண்டன்ட் ப்ராப் வேணுங்கிறது தான். அதாவது வழக்க சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மாற்றணுமா வேணாமா சுப்ரீம் கோர்ட் தான் அவங்களுடைய ஆர்டரில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எங்கேயுமே சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும்னு இன்னும் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை, மாற்றாதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லலை. இப்போதைக்கு ஆர்டர் வந்து ரிசர்வ்ல இருக்கு. வாதங்களும் பிரதிவாதங்களும் முடிஞ்சிருக்கு. இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் இப்போ முக்கியமா பல பேர் வந்து இதை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றவங்க நியூஸ்ல வரக்கூடிய கிளிக் பைட்ஸை பார்த்துட்டு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே நீதிமன்றங்கள்ல வரக்கூடிய அப்சர்வேஷன். இந்த மாதிரி நீதிமன்றங்களில் வரக்கூடிய அப்சர்வேஷனை டிரான்ஸ்கிரிப்ட்ஸை பார்க்கறது இம்பார்ட்டன்ட். துறை சார்ந்த வல்லுநர்கள், அதாவது சட்டத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் பேசுறதை வந்து புரிஞ்சுக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாம முக்கியமா எந்த கிளிக் பைட்ஸை நீங்க பார்க்க கூடாதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வந்து கிளிக் பைட்ஸை பேஸ் பண்ணி ஃபிளாஷ் கார்ட்ஸை ரிலீஸ் பண்ணும்பொழுது ஏதோ சாதகமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை முழுசா விசாரிச்சு அதுல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா. ஏன்னா மொத்தமா ஆர்டரை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் என்ன மாதிரியான வாதங்கள் பிரதிவாதங்கள், அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வச்சிருக்காங்கன்னு. அதனால சட்டத்துறையில் இருக்கிற மாணவர்களும் சட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்களும், அது மட்டும் இல்லாம டிவிகே உறுப்பினர்களும் தயவு செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் வந்து ரிசர்வ் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், தவறான புரிதலுக்கு வர வேணாம். காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய ஆர்டரை பார்த்து என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, என்ன ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அல்டிமேட்டா ஆஸ் பர் கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கிறதுனால நம்ம ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல். ஸோ சிபிஐ வழக்குக்கு இது மாத்திரமா வேணாமா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃபெடரலிசம்க்கு அகேன்ஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், டாஸ்மாக் இஷ்யூ நடக்கும் போது இது ஃபெடரலிசம் அகேன்ஸ்ட், இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும்னு சொல்லும் போது இது ஃபெடரலிசம்க்கு அகேன்ஸ்ட். ஸோ ஃபெடரலிசம் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஈவன் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து ஃபெடரலிசம் வந்து கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை பார்க்கணும். ஃபெடரலிசம் இம்பார்ட்டன்ட் தான். ஃபெடரலிசம்னால தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல
ஃபெடரலிசம் வந்து இருக்கிறதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் இண்டிபெண்டா வேணும் அப்படின்னா டிவிக்கே போட்டிருக்கக்கூடிய கேஸ், இந்த கேஸ்ல இண்டிபெண்டன்ட் ப்ராப் சிபிஐக்கு மாற்றி அமைக்கணும்னு சொன்னாக்க அப்போ ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆர், ஸ்டேட் போட்ட இன்வெஸ்டிகேஷன், ஒன் மேன் கமிஷன், எஸ்ஐடி எல்லாமே ஸ்டே ஆகுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கு. சிபிஐக்கு மாற்றி அமைச்சா எல்லா இன்வெஸ்டிகேஷனும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிடும். அப்போ ஸ்டேட் நடத்துகிற இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து பெண்டிங்கில் நிற்கும், ஸ்டே ஆக வாய்ப்பு உண்டு. அப்படி ஸ்டே ஆனால் இது வந்து எப்படி வந்து வரக்கூடிய நாட்களில் பல மற்ற சட்ட விஷயங்கள் நடக்குங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஒரு கிளிக் பைட்ஸையோ ஃப்ளாஷ் கார்ட்ஸையோ பார்த்து ஜட்ஜ்மெண்ட் இதுதான் இல்லை இதுதான் சுப்ரீம் கோர்ட் நடந்ததுங்கிறத ஒரு 2 வரியில பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. முழுசா புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது தான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி டிவிகேக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, அதை சார்ந்து பல பேர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது தான் ரிட் மனு வழியா கோர்ட்ஸ்க்கு போவாங்க. அந்த ரிட் மனு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க அப்பீல் போக முடியும். இதை தான் அப்பீல் கிரவுண்டா டிவிகே தரப்புல வச்சாங்க. வாதங்கள் நடந்தது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீதி நிலைநிறுத்தப்படும். ஜுடிஷியரியை நம்புங்க, ஜுடிஷியரியை நம்புங்க, ஜுடிஷியரியை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க. டிவிகே உறுப்பினர்கள் எல்லாரும் நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க, நீதித்துறையை நம்புங்க. ஏன்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்னால தான் நம்ம நாட்டில் டெமோக்ரஸி நிலைநிறுத்தப்பட்டது. ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படும் பொழுது லெஜிஸ்லேட்டிவ் நம்பியோ எக்ஸிக்யூட்டிவ் நம்பியோ அது நிலைநிறுத்தப்படலை. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி, நீதித்துறையை நம்பி தான் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டது. நீங்க எடுத்து பாருங்க, இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவில் நீதித்துறையினால தான் இன்னைக்கு ஜனநாயகம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீதித்துறையை எல்லாரும் டிவிகே நண்பர்களும் நம்பணும். அது மட்டும் இல்லாமல் டிவிகே நண்பர்கள் எல்லாருமே நீதித்துறையை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்சர்வேஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ரூமர்ஸை பார்த்து தயவு செஞ்சு கிளிக் பைட்ஸையும் ஃப்ளாஷ் கார்ட்ஸையும் எங்கேயும் அனுப்பாதீங்க. தவறாக வந்து புரிஞ்சுக்க கூடாது. முழு அப்சர்வேஷனை புரிஞ்சாதான் வாதங்கள் என்ன நடந்தது, பிரதிவாதங்கள் என்ன நடந்ததுன்றத புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டோடைய அப்சர்வேஷன்ஸ் டெஃபினட்டா தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆக்ஷன்ஸ் மேல ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்சர்வேஷன்ஸாகவும் நீங்க பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம வாட்ச் பண்ணோம். அவைட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இன் த டேஸ் டு கம். சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.